ஓகே, சீமான் அவர்களோட அரசியல் பற்றி அருமையான கரெக்டாக பண்ணுறாரு அவர். இப்போ விஜய் வரலாம் அவர் தான் வந்திருப்பார், கண்டிப்பாக அவர் தான் வந்திருப்பார். விஜய் உள்ளவர், இவர் வந்து பிரபலம் அதிகம், அவருக்கு பிரபலம் கொஞ்சம் கம்மி. அதனால் சூழ்நிலை வந்து சீமான் மாதிரி ஒரு ஆள் முதலமைச்சராக வராட்டி கூட கொஞ்சம் சேர்த்துல அது வந்திருக்கணுமே அப்படின்னு நமக்கு அது ஏமாற்றமாக தான் இருக்குது. அடுத்தது அவர் நல்லா ஆச்சு, சீமானும் வந்தால் நல்லா இருந்திருக்கும். ஒரு 4-5 தொகுதி ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவரும் ஆட்சி அமைச்சிருந்தாங்கன்னா தமிழ்நாடு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இல்லை, தனியாகவே நிற்கிறாரு, தனியாக நின்று ஜெயிக்க முடியுமா? மக்கள் சப்போர்ட் வேணும். மக்கள்னா இன்னைக்கு விஜய் பார்த்தீங்கன்னா ஆக்டர் 4 பேருக்கு தெரியும். அது ஒரே ரீசன் மட்டும் தான் அவர் ஜெயிச்சிருக்காங்க, வேற எதுவுமே கிடையாது. இத்தனை இப்போ போன வருஷம் வெள்ளத்தில் எல்லாம் அங்கங்கே மாட்டி சிக்கி சீரழிஞ்சிருந்தாங்க. அன்றைக்கெல்லாம் விஜய் வந்து எதனா ஹெல்ப் பண்ணாரா? எதுவும் கிடையாது. அன்னைக்கு பண்ணவங்க யாரும் இன்னைக்கு தெரியல, அன்னைக்கு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அப்படி கடன் அப்படின்னா ஒவ்வொரு தமிழர் மேலேயும் 1,29,000 கடன் அப்படின்னு சொல்றாங்க. இது அரசியல்வாதியை வாங்கின கடனுக்கு மக்கள் இதுவாகல, எப்படி பாருங்க? மக்கள் காசு வாங்க ஓட்டு போட்டால் கேள்வி கேட்கலாம், காசு வாங்கி ஓட்டு போகிறாங்களே, கேள்வி கேட்கவே முடியுது. நீங்கள் அவர் பேச்செல்லாம் கேட்டுருவீங்க. அருமையாக சீமானுடைய திட்டம் வரவிருக்க திட்டம், ஜனங்க வந்து அதை பயன்படுத்திக்கல, அவ்வளோதான் சொல்ல முடியாது. அவரோட திட்டம் எல்லாமே சரியா சூப்பர், அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்ட். அவர் சொன்ன மாதிரியே பண்ணால் நாடு நல்லா முன்னேறும், கடனே இருக்காது. இப்போ விஜய் அவர்களோட அவர் அதிகமாக தான் கலப்பணி ஆட்டிருக்காரு. ஆமாம், அதுதான் அந்த நெளிவு சுழிவு கிடையாது. விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு மட்டும் கிடையாது, கவர்ச்சிருக்குல்ல, சினிமா கவர்ச்சிருக்குல்ல, அதுதான் தப்புன்னு சொல்லலை, கெட்டதுன்னு சொல்லலை, ஆனால் கவர்ச்சிருக்குல்ல. இப்போ உங்களுக்கும் நமக்கும் அது கிடையாது இல்லை. நம்ம போய் கத்தி 10 பேரை கூப்பிட்றதுக்கு அவர் கத்தாமல் திரையில் உட்காந்து 1000 பேர் கத்தின்னு போகிறாரு, அது இயல்பு. சீமான் அவர்களோட அரசியல் பற்றி கண்டிப்பாக ஜெயிப்பார். அடுத்தது அவர் நல்லா ஆச்சு, சீமானும் வந்தால் நல்லா இருந்திருக்கும். ஒரு 4-5 தொகுதி ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவரும் ஆட்சி அமைச்சிருந்தாங்கன்னா தமிழ்நாடு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகே, இப்போ எதிர்கட்சியாக இப்போ டிஎம்கே இருக்குது, டிஎம்கே விசஸ் டிவிகே எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே சட்டசபையில் போட்டு உதயநிதி கொளுத்திட்டு இருக்காரு, செம்மையாக போயிட்டுருக்கு. ஒரு நல்ல மாடல் ஆட்சியாக இருக்குது. இது சீமான் அவர்களோட அரசியல் எப்படி இருக்கும்? சீமானும் ஒரு புது மாற்றத்தை கொண்டு வர தான் நினைக்கிறாரு. ஆனால் அவர் வந்தாருனாக்கா எப்படி மாறுன்னு தெரியாது. அவர் என்னென்னா எனக்கு தனி நாடாக கொடுங்கிறாரு. அவர் இன்னும் எல்லாத்துக்கும் துப்பாக்கி கொடுத்து சீமானு சண்டை போட வச்சுருவார் மோடிக்கிட்டு, தமிழ்நாடு தனியாக பிரித்து கொடு அப்படின்னு. இல்லை அது சரின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தமிழ்நாடு தனியாக வந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு இல்லைண்ணா. ராமதாஸ் இது எப்பயோ போகிறாருண்ணா, தமிழ்நாட்டை 2ஆக பிரிக்குன்னு சொல்லி எம்ஜிஆர் காலத்திலே போகிறாருனார், மவுண்ட் ரோட்டில் மாட்ட வண்டி நிப்பாட்டி. அதெல்லாம் வேலைக்கு ஆகுதுண்ணா, வேலைக்கு ஆகாது. ஆனால் பொதுவாகவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி தங்கேயும் தரமாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே சொல்கிறாங்க. அவருக்கு இன்னும் மோடி மேலே தமிழ்நாட்டு மக்களுக்கு வெறுப்பு இருக்குது, அதனால ஒதுக்குறது நிப்பாட்டுறாரு. இங்கேருந்து போகிற நிதி தானே அவங்களோடது, நம்மளோட வரி தானே. இங்கே நம்மளோட வரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர வேண்டியது நம்ம கொடுக்குறோம், தமிழ்நாட்டுக்குன்னு கொடுக்க வேண்டிய நிதி அவர் ஒதுக்கணும்ல. அப்போ ஒதுக்கலைன்னா தனிச்சு கொடுங்க அப்படின்னு தானே கேட்பாங்க. அதுதான் கேட்குறாங்க, கொடுக்க முடியாது. நன்றி. யார் காரணம்னு நினைக்கிறீங்க? எதனால இந்த கடன் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அந்த அளவு உள்ள ஆட்சிக்காரர்கள் தெரியுமா, நமக்கு தெரியாது. ஆனால் வந்து கடன் வாங்கினது தப்பு. ஏன்னு கேட்டினா 5 வருஷத்தில் இவ்வளோ கடன் எதுக்கு வாங்கினாங்க, ஏன் வாங்கினாங்கன்னு அது விலாவரி இவங்க சொல்லலை பதில். இல்லை, பொதுவாக இலவசங்கள் கொடுக்குறதுனால தான் இந்த கடன்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இலவசம் நான் உன்னை கேட்கவே இல்லையா, நீ ஏன் கொடுக்குறா? நான் உன்னை கேட்கவே இல்லையா, ஏன் கொடுத்த நீ? ஓகே, கடன் யார் ஒன்று வாங்க? அதே சீமான் ஒருத்தர் இருக்காரு, ஆனால் அவரை ஜெயிக்க வைக்க மாட்டோம்லண்ணா. ஜனங்க வந்து அதை எப்படி சொல்றது, விளம்பரம் விஜய்க்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாங்க, அதனால தானே கொடுத்துக்கிறாங்க. அப்ப விஜய் வந்து ஒரு ஓட்டு கூட காசு தரலீங்களே. இல்ல, காசு தர்றது வேறண்ணே, அதாவது இல்லண்ணே, காசு தர்றது வேற. ஆனா இப்போ வந்து இலவசமா பஸ் டிக்கெட் கொடுத்ததும், இலவசமா 1000 ரூபாய் கொடுத்ததும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் கடனை ஏத்திருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. உண்மைதான், அது உண்மைதானே. இப்போ வந்து அது வானான்னு சொல்லிட்டு தான் திட்டத்தை நிப்பாட்டினாரு. இப்போ இவங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு தானே இவங்க வற்புறுத்தினுக்கிறாங்க. இல்ல, இவர் வரும்போதே அதான் சொல்லிட்டு வந்தேன், நான் 1000 ரூபாய்க்கு போல 2500 ரூபாய் கொடுப்போம் தானே விஜய் சொல்லிட்டு வந்தாரு. அதே மாதிரி தங்க மோதிரம் கொடுப்போம் சொன்னாரு, மாமஞ்சரி கொடுப்போம் சொன்னாரு, 6 சிலிண்டர் கொடுப்போம் சொன்னாரு. இதெல்லாம் எங்கேருந்து கொடுக்க முடியும்? எல்லாம் வந்து இப்போ அதான் சும்மா இந்த அளவுக்கு இருக்குது. அதான் இல்லை, இப்போ இவ்வளோ கடன் வந்திருக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருத்தரோட தலைமையிலையும் 1,29,000 கடன் இருக்கு. 1,29,000 இருக்குது. அரசியல்வாதிகள் செய்யற தவறுக்கு மக்கள் பலியாக முடியும், மக்கள் தான் பலி ஆகிங்கிறாங்க. இப்போ அப்போ அதுக்கு என்ன வழின்னு நினைக்கிறீங்க? இப்போ புதுசாக ஒன்று கொடுத்துக்கிறாங்களா, இதை பார்ப்போம். சரி, ஓகே, சீமான் அவர்களோட அரசியல் பற்றி நினைக்கிறேன். அருமையான கரெக்டாக பண்ணுறாரு அவர். இப்போ விஜய் வரலாம் அவர் தான் வந்திருப்பார், கண்டிப்பாக அவர் தான் வந்திருப்பார். விஜய் உள்ளவர், இவர் வந்து பிரபலம் அதிகம், அவருக்கு பிரபலம் கொஞ்சம் கம்மி, அதனால வந்து வரல அவர். இருந்தாலும் விஜய் அவர்கள் நிறைய இலவசங்கள் சொன்னார், நிறைய இலவச திட்டங்கள் சொன்னார். ஆனால் சீமான் அவர்கள் எந்த இலவசமே கொடுக்கல, அதனால கூட அவரோட தோல்வியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் ஜனங்க எப்படி விரும்புகிறாங்க, இப்படி தான் விரும்புகிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அவர் பேச்செல்லாம் கேட்டுருவீங்களா? அருமையாக சீமானுடைய திட்டம் வரவிருக்க திட்டம், ஜனங்க வந்து அதை பயன்படுத்திக்கல, அவ்வளோதான் சொல்ல முடியாது. அவரோட திட்டம் எல்லாமே சூப்பர், அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்ட். அவர் சொன்ன மாதிரியே பண்ணால் நாடு நல்லா முன்னேறும், கடனே இருக்காது. 13 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்கதா சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? எதனால் அந்த கடன் உருவாயிருக்கும், யாருனால உருவாயிருக்கும்னு நினைக்கிறீங்க?
கடன் எல்லாம் முந்தைய ஆட்சி தான், எல்லாமே வாங்கி தான் ஆகணும். எந்த கவர்மெண்டாக இருந்தாலும் வாங்கி தான் ஆகணும். கடன் வாங்காமல் யாரும் பண்ண முடியாது. எதனால கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? கடன் இப்போ எல்லாம் திட்டம், நலத்திட்டம், இலவச திட்டம்னா கடன் வாங்காமல் ஒன்றும் செய்ய முடியாது. விஜய் கொடுத்தாலும் கடன் தான் கொடுக்கணும். ஆனால் வரம்புக்குள்ளே வாங்கணும், வரம்பை மீறி வாங்கக்கூடாது. ஓகே. இப்போ விஜய் கொடுத்தாலும் இப்போ இலவசங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கடன் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றீங்களா? அப்போ ஏன் இலவசங்கள் கொடுக்குறாங்க? மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இந்த மாதிரி கொடுக்க வேண்டியதானே? ஏன் எல்லா மக்களுக்கும் 1000 குடும்பம் இருக்குன்னா 1000 பேத்துக்கு வேலை கொடுக்க முடியாது இல்லை. 50 பேத்துக்கு வேலை கொடுக்கலாம். மீதி இல்லாதவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கலாம். இலவசங்கள் தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்து தானே ஆகணும். இப்போ நமக்கு தெரியல, சிட்டிக்குள்ளே இருக்கோம், ஒரு ஈஸியாக 1000 ரூபா சம்பாதிச்சிடுறோம். அதே கிராமத்தில் போனீங்கன்னா ஒரு 1000 ரூபா எவ்வளோ கஷ்டம் சம்பாதிக்கிறதுக்கு. பாம்பு இல்லாத வீடு வீட்டுலலாம் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் மாதம் ஒரு 1000 ரூபாங்கிறது மாதம் 10,000 ரூபா மாதிரி இல்லையா? 10,000 ரூபா மாதிரி இல்லையா? அது எவ்வளோ பெரிய பெனிஃபிட். அதையும் வேணாங்கிறீங்க. இப்போ அரசியல்வாதிகள் வந்து இப்போ கடன் வாங்கி அவங்க வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ தாவேக்கா அரசு வந்து திமுக மேலே குற்றச்சாட்டுது. அதெல்லாம் பேசவே வேணாம். அதெல்லாம் ஆல்ரெடி பேசிட்டாங்க. புதுசு அதெல்லாம் ஒன்றும் பேச வேணாம். நலத்திட்டங்கள் சொல்கிறீங்களா, ஏன் இலவசம் வாங்கிட்டு கேட்குறீங்களா? அது தொடர தான் செய்யணும். யார் வந்தாலும் தொடரணும். ஓகே. அது இலவசம்னு சொல்லக்கூடாது. இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம், அதுதான் இலவசம். சீமான் அவர்களோட அரசியல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்ல அரசியல் தான். ஆனால் மக்கள் யாரும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, என்ன செய்யறது? ஓகே. எதனால ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து இலவசம் வேணாம், நான் எல்லாருக்கும் வேலையை கொடுத்துட்றேன், விவசாயத்தை மீட்டழிச்சு கொண்டு வரேன் அப்படின்றாரு. நெளிவு சுழிவு நிறையா இருக்கு. அவர் நெளிவு சுழிவுலாம் எடுக்கிறதுல ஒரே ஸ்ட்ரைட் பார்டராக இருக்காரு. அது எல்லாத்துக்குமே ஒத்து வரல. எல்லாத்துக்குமே ஒத்து வரல. கரெக்டான அரசியல் தான், ஆனால் நெளிவு சுழிவு இருக்கணும். ஓகே. இருக்கணும். ஏன்னா நம்ம நிகழ்காலத்தை பார்க்குறோம்ல. ஆனால் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறதா தான். இப்போ நாம் கூட தான் எதிர்பார்த்தோம். ஆனால் மக்கள் இல்லையே, ஓட்டு போலையே. இப்போ அவர் மீண்டும் அது நிஜமாலுமே எந்த கட்சியாக இருந்தாலுமே எல்லாத்துக்குமே இருக்கும். விஜய் கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு மூலையில் வந்து சீமான் மாதிரி ஒரு ஆள் முதலமைச்சராக வராட்டி கூட கொஞ்சம் சீட்டில் அது வந்திருக்கணுமே அப்படின்னு நமக்கு அது ஏமாற்றமாக தான் இருக்குது. என்ன செய்யுது? ஓகே. இப்போ அவர் மீண்டு வரணும்னா என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? மீண்டு வரணும். மீண்டு வரணும்னா என்ன சிறப்பாக களப்பணி ஆற்றணும். என்னதான் இருந்தாலுமே இப்போ விஜய் அவர்களோட அவர் அதிகமாக தான் களப்பணி ஆட்டிருக்காரு. ஆமாம், அதுதான் அந்த நெளிவு சுழிவு கிடையாது. விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு மட்டும் கிடையாது, கவர்ச்சி இருக்குல்ல, சினிமா கவர்ச்சி இருக்குல்ல. ஒரு தான் தப்புன்னு சொல்லலை, கெட்டதுன்னு சொல்லலை, ஆனால் கவர்ச்சி இருக்குல்ல. இப்போ உங்களுக்கும் நமக்கும் அது கிடையாது இல்லை. நம்ம போய் கத்தி 10 பேரை கூப்பிட்றதுக்கு அவர் கத்தாமல் திரையில் உட்காந்து 1000 பேர் தட்டிட்டு போகிறாரு. அது இயல்பு தானே. நல்லா இருந்தால் சார் தான், நல்லது பண்ணால் சார் தான். மிக நன்றி. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருத்தர் தலைமையிலையும், அண்ணனுக்காக இருக்கட்டும், உங்களுக்காக இருக்கட்டும், எனக்காக இருக்கட்டும், ஒவ்வொருத்தர் மேலையும் 1,29,000 கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படிங்கிற போது இது அரசியல்வாதிகள் செய்கிற தவறுக்கு பொதுமக்கள் இதுவாக முடியுமா? அப்படிங்கிற கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இப்போ இந்த கடன் வந்து இப்போ உங்களை ஃப்ரீ பண்ணி எதுவுமே நாங்கள் கேட்க கிடையாது. மக்கள் அவங்களுக்கு தேவையான கூலி சம்பாதிக்கிறாங்களா, அதை தேவையாக கரெக்டாக போய் சேர்ந்தா போதும். இவங்களுக்கு இந்த பஸ்ஸு இலவசம் இது தேவையா? ரேஷன் கார்டுக்கு அதை இந்த கூட தரேன்றாங்க, அது தேவையா? கடன் தள்ளுபடி தேவையா? நீ அவங்களுக்கு சம்பளம் கரெக்டாக கொடுத்தா அவங்களே எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. நாளைக்கு எல்லாம் ரேட்டு ஏறுது. அதுக்கான ஊதியம் அவங்களுக்கு கொடுத்தா பிரச்சனை இல்லைல்ல. அன்னைக்கு இருந்து இன்ன வரைக்கும் அதே 500 சம்பளம் தான் வேலை செய்கிறோம். விலைவாசி எல்லாமே உயர்ந்துதான். நீ பெட்ரோல் ரேட் என்ன, டீசல் ரேட் என்ன? போன மாதம் 103 இன்னைக்கு வாடகை ஏத்துறேன்றாங்க. ஆனால் டிரைவருக்கு எதுனா உண்டு? அதில் ஒன்றும் கிடையாது. அது மாதிரி தான் எல்லாம் அரசியல்வாதிகள் பண்ணுறது தான். A to Z எல்லாமே. இப்போ டீசல் கூட தான் இப்போ சிஎம் இப்போ விஜய் ஆனார். அதுக்கு முன்னாடி வரையும் ஒரே ரேட்டில் இருந்துச்சு. அது வரையும் நிறுத்தி வச்சுருந்தாங்க, ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ சிஎம் ஆன உடனே பார்த்தீங்களா, அந்த மற்ற மாநிலத்தில் ரேட் ஏற்றின மாதிரி இங்கே ரேட் ஏற்றிட்டாங்க. அது மாதிரி நார்மலாக தானே இருந்துச்சு. அது மாதிரி சில மிஸ்டேக் இருக்குது. இல்லைன்னா சீமான் அவர்கள் இப்போ எல்லா அரசியல் கட்சிகளும் இலவசங்கள் சொன்னாங்க. ஆனால் சீமான் அவர்கள் இலவசமே தரமாட்டேன், உங்களுக்கு வேலை வாய்ப்பை தருவேன், கல்வியை தருவேன், மருத்துவத்தை தருவேன், இதை தான் ஃப்ரீயாக தருவேன், நான் வேறு எதுவும் இலவசமாக தரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவரை மக்கள் அங்கீகரிக்கல. என்ன காரணம்? அவர் பேசுறதுல ஒன்றும் தப்பு இல்லை, மக்கள் ஆதரவு கொடுக்கல, வேற ஒன்றும் இல்லை. ஓகே. மெயின் ரீசன் அதுதான். அவன் பேசுகிறான், அவன் அந்தாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். ஓகே. இல்லை, தனியாகவே நிற்கிறாரு, தனியாக நின்று ஜெயிச்சிட முடியுமா? இது வரைக்கும் ஜெயிக்கல. மக்கள் சப்போர்ட் வேணும். அது மக்கள்னா இன்னைக்கு விஜய் பார்த்தீங்கன்னா ஆக்டர், 4 பேருக்கு தெரியும். அது ஒரே ரீசன் மட்டும்தான் அவர் ஜெயிச்சதுக்கான ரீசன், வேற எதுவுமே கிடையாது. ஓகே. இப்போ போன வருஷம் வெள்ளத்தில் எல்லாம் அங்கங்கே மாட்டி சிக்கி சீரழிஞ்சிருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் விஜய் வந்து எதனா ஹெல்ப் பண்ணாரா? எதுவும் கிடையாது. ஓகே. அன்னைக்கு பண்ணவங்க யாரும் இன்னைக்கு தெரியல. அன்னைக்கு எதுவுமே கிடையாது, இன்னைக்கு பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி தான். 13 லட்சம் கோடி கடன் இருக்கதா சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது யாருனால வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? எதனால் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் இப்படி அரசியல்வாதி தான்.
இல்லைண்ணா இப்போ 13 லட்சம் கோடி கடன் அப்படின்னா ஒவ்வொரு தமிழர் மேலேயும் 1,29,000 கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அரசியல்வாதியை வாங்கின கடனுக்கு நம்ம மக்கள் இதுவாகிறதா எப்படி பார்க்குறீங்க? மக்கள் காசு வாங்க ஓட்டு போட்டால் கேள்வி கேட்கலாம், காசு வாங்கிட்டு ஓட்டு போகிறாங்கல்ல, கேள்வி கேட்கவே முடியுது. அதுதான் மாற்றங்கிறது. ஒரு மாற்றம் வந்திருக்கு ஆட்சியில், புதுசாக ஒரு மாற்றம் வந்திருக்கு. இன்னும் இன்னும் ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணால் தான் தெரியும் என்ன நடக்குன்னு. ஓகே, இப்போ இந்த ஒரு மாசத்துல விஜய் அவர்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? செயல்பாடு இன்னும் அவர் வந்து முழுமையாக இறங்கணும்னு நினைக்கிறேண்ணே. நான் அவர் எனக்கு முக்கியம் இல்லை, இருந்தாலும் முழுசாக அவர் இறங்கிக்கணும், இறங்கி செய்யணும் மக்களுக்கு. என்ன சொன்னாரோ செஞ்சாருன்னா நல்லா போயிடுவாங்களாம். இது சீமான் அவர்களோட அரசியல் எப்படி இருக்கு? சீமானும் ஒரு புது மாற்றத்தை கொண்டு வர தான் நினைக்கிறாரு. ஆனால் அவர் வந்தாருனாக்கா எப்படி மாறுன்னு தெரியாது. அவர் என்னன்னா எனக்கு தனி நாடாக கொடுங்கிறாரு. அவர் இன்னும் எல்லாத்துக்கும் துப்பாக்கி கொடுத்து சீமானு சண்டை போட வச்சுருவார் மோடிக்கிட்டு. தமிழ்நாடு தனியாக பிரித்து கொடு அப்படின்னு. இல்லை அது சரின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தமிழ்நாடு தனியாக வந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு இல்லைண்ணே. ராமதாஸ் இது எப்பயோ போராடினாருண்ணே, தமிழ்நாட்டை 2ஆக பிரிக்குன்னு சொல்லி எம்ஜிஆர் காலத்தில் போராடினார். மவுண்ட் ரோட்டில் மாட்ட வண்டி நிப்பாட்டி. அதெல்லாம் வேலைக்கு ஆகுதுண்ணே. வேலைக்கு ஆகாது. ஆனால் பொதுவாகவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி தங்கியும் தரமாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே சொல்கிறாங்க. அவருக்கு இன்னும் மோடி மேலே தமிழ்நாட்டு மக்களுக்கு வெறுப்பு இருக்குது, அதனால ஒதுக்குறது நிப்பாட்டுறாரு. இங்கேருந்து போகிற நிதி தானே அவங்களோடது, நம்மளோட வரி தானே. இங்கே நம்மளோட வரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ற வேண்டியதை நம்ம கொடுக்குறோம், தமிழ்நாட்டுக்குன்னு கொடுக்க வேண்டிய நிதி அவர் ஒதுக்கணும்ல. அப்போ ஒதுக்கலைன்னா தனிச்சு கொடுங்க அப்படின்னு தானே கேட்பாங்க. அதுதான் கேட்குறாங்க, கொடுக்க முடியாது. நன்றிண்ணே.